உலகத்தின் மக்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நான் கார்த்திக் பேசிட்டு இருக்கேன். குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய அடுத்த கட்ட வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோவில் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக் போர் 1757 ஆரம்பிச்சு இந்தியன் ஆக்ட் 1858 1858 வரைக்கும் இருக்கக்கூடிய கம்பெனி ரூல் என்னென்னு பார்த்தோம். இப்போ நம்ம 1858 ஆரம்பிச்சு 1947 இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான ஆக்ட் என்னன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட். ஸோ 1857 ரிவால்வர் ஆஃப் 1857 இருக்கு இல்லையா, பெருங்கழகத்துக்கு அப்புறம் என்னென்ன முக்கியமான ஆக்ட் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ இதன் அடிப்படையில் இனிமேல் நம்ம பார்க்க போகிற ரூல் என்ன ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் ரூல். டைரெக்டாக பிரிட்டிஷில் இருக்கிறது இங்கே ரூல் பண்ணுவாங்க. அப்போதைக்கு நம்ம இந்தியாவில் என்னென்ன ஆக்டை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத ஒன் பை ஒன்றா பார்க்க போகிறோம். ஸோ எப்போதும் போல் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே இருக்குது. நான் இங்கிலீஷில் கிளாஸஸ் எடுத்துடுறேன். அதாவது தமிழாக்கம் பண்ணி தான் எடுக்க போகிறேன். இருந்தாலும் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். எப்போதும் போல் இதுக்கு கீழே தமிழாக்கம், இதுக்கூடிய தமிழ் பிடிஎஃப்பும் உங்களுக்கு இருக்குது, அவைலபிலிட்டி இருக்குது. சரிங்களா? ஸோ பார்த்தலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1757 பெருங்கழகம் நடந்து இங்கே இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு கலவர பூமியாக மாறினுச்சு. இதனை தெரிஞ்சுக்கிட்ட பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு கிழக்கிந்திய கம்பெனியை இழுத்து மூடணும்னு ஃபிக்ஸ் பண்ணி போடப்பட்ட ஆக்ட் தான் இந்த 1858, அதாவது 1858. பொதுவாக இந்த ஆக்ட் எல்லாம் என்ன மென்ஷன் பண்ணுவாங்கன்னா, இந்திய அரசு சட்டம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. இந்திய அரசு சட்டம் 1858 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ த கவர்மெண்ட் ஆஃப் ஆக்ட்னு இங்கிலீஷில் சொல்லலாம். த கவர்மெண்ட் ஆஃப் ஆக்ட் அப்படிங்கிறது இந்திய அரசு சட்டம் 1858. இதை தான் விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை அப்படின்னு சொல்கிறோம். இதில் என்னென்ன விஷயங்களை ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா கிழக்கிந்திய கம்பெனி இழுத்து மூடப்படுதுன்னு சொல்கிறாங்க. இனிமேல் கிழக்கிந்திய கம்பெனிக்கு வேலிடேஷனே கிடையாது, அது இத்துடன் முடிவடைந்தது அப்படிங்கிறதான் இதோட கான்செப்ட். இதுதான் ஒரு மிகப்பெரிய அத்தியாயமாக கருதப்படுது. ஏன்னா கம்பெனி ரூலை இழுத்து மூடி பிரிட்டிஷ் ரூல் வர்றதுக்கான மிக முக்கியமான ஆக்ட் என்னன்னா இந்த ஆக்ட் தான். ஸோ அதான் சொல்லியிருக்கிறாங்க. த யுனைடெட் கிங்டம் பார்லிமெண்ட் பாஸ் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858 ஆன் ஆகஸ்ட் 2 கொண்டு வந்திருக்கிறாங்க, மறந்துடாதீங்க. அது 1858 த ஆக்ட் டிரான்ஸ்ஃபார்ம் த கவர்மெண்ட் ஆஃப் ஃப்ரம் த ஈஸ்ட் கம்பெனி இன்டு பிரிட்டிஷ் ரூல் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிலேருந்து பிரிட்டிஷ் ரூலுக்கு மாற்றுறதுக்கு இது ஒரு மிக முக்கியமான ஆக்டாக கருதப்படுது. அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, அபாலிஷ்டு த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி, அதாவது இழுத்து மூடப்படுது, ஒழிக்கப்படுது. எனது கிழக்கிந்திய கம்பெனி இழுத்து ஒழிக்கப்படுது. அதை தான் இதில் சொல்லியிருக்காங்க. இந்த ஆக்டின் அடிப்படையில் தான் கிழக்கிந்திய கம்பெனி முடிவுக்கு வருது. ரெண்டாவது, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் த வைஸ்ராய் ஆஃப் இந்தியா. அப்போ வைஸ்ராய்ங்கிற ஒரு கான்செப்ட் இதுல இருந்து ஆரம்பிக்குது. இப்போ கவர்னர் ஜெனரல் அப்படின்னு நம்ம ஒன் பை ஒன்னா பார்த்தோம் இல்லையா, வாரன் ஹேஸ்டிங், கார்ன் வாலிஸ், வெல்லஸ்லி, முதல் வங்காளத்தின் ஆளுநர் யாருன்னு அழைக்கப்படுறது அவர் ராபர்ட் கிளைவ் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் வங்காளத்தின் கவர்னர் ஜெனரல்னு அழைக்கப்படுவது யாருன்னா ஆக்ட் 1773 ரெகுலேட்டிங் ஆக்டின் அடிப்படையில் அவர் தான், வாரன் ஹேஸ்டிங் தான் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். அந்த கவர்னர் ஜெனரல்ங்கிற போஸ்ட்டுக்கு பதிலாக வைஸ்ராய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட்டை கிரியேட் பண்றாங்க. ஸோ வைஸ்ராய் அப்படிங்கிற போஸ்ட் கிரியேட் பண்ணது இந்த ஆக்ட்ல தான். The act changed the title of the Governor General of India of the Viceroy India, who become the British government directly representative in India. அப்படின்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல இருந்து டைரக்டா ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய அந்த போஸ்டோட பேர் தான் வைஸ்ராய் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த வைஸ்ராய் வேற யாருங்கிறது கவர்னர் ஜெனரலுடைய மற்றொரு பெயர் மாற்றம் அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்ததாக, அபாலிஷ் த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் கோர்ட் ஆஃப் டைரக்டர். இந்த கட்டுப்பாட்டு வாரியம்னு ஒன்று வச்சுட்டு இருந்தாங்க இல்லையா, நான் 4 பேர் 5 பேரா மாத்திரம் இந்த கட்டுப்பாட்டு வாரியத்தில் தான் எல்லா எக்ஸிக்யூட்டிவ் வரும் அப்படின்னு சொன்ன பத்தியா, அதுவும் இழுத்து மூடப்படுது. ஸோ இனிமே அந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிற கான்செப்டும் இத்துடன் முடிவடையுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட். செக்ரட்டரினா செயலாளர். ஸோ மாநில செயலாளர்னு வச்சுக்கலாம். இந்த செயலாளர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்காக ரெப்ரசன்டேஷன் பண்ணி பாராளுமன்றத்தில் இந்தியாவுக்காக பேசக்கூடிய ஒரு நபர். அப்போ பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் இருப்பவர் செக்ரட்டரி ஆஃப் இந்தியா. அப்போ அந்த செக்ரட்டரி ஆஃப் இந்தியா என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்தியாவோட ரெப்ரசன்டேட்டிவா எங்கே பணியமர்த்தல் படுகிறார் அப்படின்னா பாராளுமன்றம், அங்கே பிரிட்டிஷில். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த 2 பேர், இந்த வைஸ்ராய் மற்றும் செக்ரட்டரி செயலாளர், இவங்க 2 பேரை வச்சு தான் மிண்டோ மார்லி சீர்திருத்தம்னு வரும். அப்போ மிண்டோ அப்படிங்கிறது வைஸ்ராய், மார்லி அப்படிங்கிறது செக்ரட்டரி. அதே நேரத்தில் மாண்டேகு சேம்ஸ்போர்ட் சீர்திருத்தம், மாண்டேகு சேம்ஸ்போர்ட் அப்படின்ற 2 பேரையும். அப்போ ஒரு சீர்திருத்தத்திலே நம்ம ரிஃபார்ம் பார்ப்போம், பின்னாடி படிப்போம். அதில் ஒருத்தர் பேர் செக்ரட்டரி, இன்னொருத்தர் பேர் வைஸ்ராய். அப்போ செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்படின்னா என்ன, ஸ்டேட் ஆஃப் செக்ரட்டரினா என்ன அர்த்தம், அவர் இந்த நாட்டுக்கான செயலாளராக பாராளுமன்றத்தில் பணியாற்றப்படுறார். இந்த கான்செப்டும் இந்த ஆக்டின் மூலமாக தான் கொண்டு வரப்பட்டது. அதான் சொல்லியிருக்காங்க. அடுத்து, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் 15 மெம்பர் ஆஃப் கவுன்சில். அதாவது the act establishment 15 members council to assist the secretary of state. அதாவது செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டுக்கு வேலை பார்க்கறதுக்காக. அப்போ செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டுக்கு
வேலை பார்க்கறதுக்காக 15 பேர் கொண்ட குழுவை இவங்க பணியில் அமர்த்துறாங்க. வைஸ்ராய் கிடையாது, செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட். அப்போ செயலாளருக்கு பணி அமர்த்தும், செயலாளருக்கு உதவி பொருட்டு ஒரு 15 பேர் அதில் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. இதுதான் இந்த ஆக்டில் மிக முக்கியமாக கருதப்படுது. அப்போ எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க, கிழக்கிந்திய கம்பெனி முடிச்சிட்டாங்க, வைஸ்ராய்ங்கிற போஸ்ட் கொண்டு வந்துட்டாங்க, செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் கொண்டு வந்துட்டாங்க, செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டுக்கு ஒரு 15 பேர் கொண்ட கவுன்சிலை கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்க. இதுதான் இந்த ஆக்டில் மிக முக்கியமானது. நான் சொல்கிறேன் உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். வாய்ஸ் செக் பண்ணிக்கலாம், கரெக்டாக தான் இருக்குது. அடுத்து த இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1861. இது கவுன்சில் சட்டம் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லலாம். இந்த கவுன்சில் சட்டம், ஒவ்வொரு கவுன்சில் சட்டமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி வந்து அதை பட்டய சட்டம்னு சொல்கிறோமோ இதை கவுன்சில் சட்டம்னு சொல்லுவாங்க. பட்டய சட்டம் ஒரு வருஷமாக 1813 1833 படித்தோம் இல்லையா, இதை கவுன்சில் சட்டம் அப்படின்னு நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஏன் கவுன்சில்னு சொல்கிறாங்கன்னா, கவுன்சில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸை அவங்க கூட்டிக்கிட்டே வருவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிக்கிட்டே வரதுனால அதை கவுன்சில் சட்டம்னு சொல்லணும். கவுன்சில் மெம்பர்ஸை பொறுத்து தான் இங்கே இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் அப்போதைக்கு ரன் ஆகிட்டு இருந்துச்சு. சரிங்களா? எஸ். The Council Act 1861. The Council Act 1861 was act passed by the United Kingdom. எப்போதும் போல அங்கே இருக்கக்கூடிய பாராளுமன்றத்தினால தான் இந்த சட்டங்கள் உருவாக்கப்படும். அதான் சொல்றாங்க, the Indian Executive Council and give Indians greater rule in the administration therein. கான்செப்ட் என்னன்னா, எக்ஸிக்யூட்டிவ் பவர்ல ஃபர்ஸ்ட் இந்தியாவை இந்தியனாக இருக்கக்கூடிய ஒரு நபரை பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு சட்டம் ஃபர்ஸ்ட் எப்போ வந்துச்சுன்னா இந்த சட்டத்தில் தான். அதுதான் த கிரேட்டஸ்ட் ரோல் இன் த அட்மினிஸ்ட்ரேஷன் தயர் கண்ட்ரி. ஸோ இதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை உருவாக்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரிசையாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் வந்து துறை வாரியாக, இப்போ நம்ம சொல்கிறோம்ல, ஹோம் மினிஸ்டர், பொதுப்பணித்துறை, காவல்துறை, வனங்கள் துறை, அப்புறம் வந்து வேற என்ன சொல்லலாம், என்ன நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம், நெடுஞ்சாலைத்துறை, இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் ஒரு விஷயத்தை அந்த கவுன்சில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய நடைமுறையை ஆர்ஜின் உருவாக்குறது இந்த சட்டத்தில் தான். இதைத்தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்கிறாங்க. இது இலக்கா அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு இலக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த இலக்கா கான்செப்ட் இந்த சட்டத்திலிருந்து ஆரம்பிக்க வந்துச்சு. ஆனால் இந்த சட்டம் வர்றதுக்கு முன்பாகவே இங்கே அதை கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்தது யாருன்னா, கானிங் பிரபு கொண்டு வந்திருப்பாரு. அப்போ அந்த இலக்கா துறைகளில் இந்த இலக்கா கான்செப்டுக்கான ஃபாதர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கானிங் பிரபு அவர்கள். அவர் கொண்டு வந்தது எப்படின்னா 1859. ஸோ த போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் விச் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை த லார்ட் கன்னிங் இன் 1859. ஆனால் இந்த ஆக்ட் போடப்பட்டது 1861. ஆனால் 59லேயே கன்னிங் அவர்கள், அதாவது லார்ட் கன்னிங் பிரபு, தமிழில் கானிங் பிரபு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த கானிங் பிரபு கொண்டு வந்ததுனால தான் இப்போ ஃபாதர் ஆஃப் போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் அப்படின்னு கேட்டால் யார்? லார்ட் கன்னிங் தான் சொல்லுவோம். மறந்துடாதீங்க. இதோட பேசிக் கான்செப்ட் என்ன? ஜாபை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. ஒரு இலக்காவை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அந்த கவுன்சில் இருக்கக்கூடிய ஹெட்டை வந்து கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விடுறது. இப்போ எனக்கான ஒர்க்கை நான் தான் எல்லாம் பார்க்குறேன். எடிட்டிங்கு, நோட்ஸ் மேக்கிங்கு, டிரான்ஸ்லேஷனு, அப்புறம் வந்து சவுண்டு செக்கிங்கு, அப்புறம் ஃபோட்டோ செட்டிங்கு, அப்புறம் லைட் செட்டப்பு, அதுக்கப்புறம் கொஸ்டின் செஷனு, அதுக்கப்புறம் கொஸ்டின் செஷன் டிவிஷனு, அப்புறம் டெஸ்ட்டு எல்லாம் நான் ஒருத்தனே பார்க்குறேன் இல்லையா. அங்கே ஒன்மேன் ஆர்மிங்கிறது இருக்கக்கூடாது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு ஜாப்பை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. ஸோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அப்போ அந்த விஷயத்தை தான் அவர் ஃபஸ்ட்டே செஞ்சுட்டாரு. இது ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ அதான் ஆக்ட் டிரான்ஸ்ஃபார்ம் இன் த வைஸ்ராய் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் இன்டு த கேபினட் தட் ஆப்ரேட் த போர்ட்ஃபோலியோ சிஸ்டம். இந்த போர்ட்ஃபோலியோ சிஸ்டத்தின் மூலமாக ஃபாலோ பண்ணுறாங்க. த கவுன்சில் வாஸ் த என்லார்ஜ்டு ஹோம், மிலிட்ரி அண்ட் தென் ரெவன்யூ இன் ஃபினான்ஸ் அப்படின்னு ரெண்டா பல வகையாக பிரிக்கப்படுது. இந்த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் பிரிக்கிறாங்க, ரொம்ப முக்கியம். அடுத்து நல்லா கவனிச்சுக்கோங்க. பொதுவாகவே ஒரு விஷயம் நடக்குதுன்னா மொத்தம் 2 விஷயம் ரொம்ப முக்கியம். ஒன்று எக்ஸிக்யூட்டிவ் டிபார்ட்மெண்ட், இன்னும் லெஜிஸ்லேட்டிவ் டிபார்ட்மெண்ட். எக்ஸிக்யூட்டிவ்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்னு சொல்லலாம், அதாவது நிர்வாகம் கொண்டது. அப்போ நிர்வாகத்தையும் சட்டமன்றத்தையும் ஒன்றாக்கவே மாட்டாங்க. இப்போயும் நடைமுறையில் அதுதான் இருக்குது. நான் நேற்றே வீடியோவில் சொன்னேன், எக்ஸிக்யூட்டிவ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது கவர்மெண்ட் பணியாளர்கள், அவங்க தான் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. எதை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க? லெஜிஸ்லேட்டிவ் டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய சட்டமன்ற துறை இயற்றக்கூடிய சட்டங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறத எக்ஸிக்யூட்டிவ் டிபார்ட்மெண்ட். எப்போதுமே அந்த காலகட்டத்திலேருந்து இந்த எக்ஸிக்யூட்டிவ் டிபார்ட்மெண்ட்டையும் இந்த லெஜிஸ்லேட்டிவ் டிபார்ட்மெண்ட் சட்டமன்ற துறையும் நிர்வாகத்துறையும் ஒன்றாக்கவே மாட்டாங்க. முன்னாடி இருந்துச்சு, அதாவது கவர்னர் ஜெனரலுக்குள்ள தான் எல்லாமே இருந்துச்சு. அதை கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக ஒவ்வொரு சட்டத்தின் கீழமாக பிரிக்கிறாங்க. இப்போ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், த ஆக்ட் ரீஸ்டோர்ட் த லெஜிஸ்லேட்டிவ் பவர் பாம்பே அண்ட் மெட்ராஸ் பிரசிடென்சி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
நான் ஏற்கனவே அந்த போன சட்டத்தில் சொன்னேன் இல்லையா, அவங்க கொண்டு வந்தாங்க ஃபுல் பவரும் வந்து கவர்னர் ஜெனரலுக்குள்ளே போனதுனால பம்பாய் ரெசிடென்சி மெட்ராஸ் ரெசிடென்ஸுக்கு சட்டம் இயற்றும் துறை அந்த விஷயம் இல்லை, அதை ரீப்ளேஸ் பண்ணி ரீஸ்டோர் பண்ணுறாங்க. ஸோ இந்த சட்டத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு தேவையான சட்டத்துறை சார்ந்து சட்டமன்ற அதிகாரங்கள் வழங்கப்படுது. ஸோ த ஆக்ட் ரீஸ்டோர்ட் த லெஜிஸ்லேட்டிவ் பவர் டு த பாம்பே அண்ட் மெட்ராஸ் ரெசிடென்சி. இந்த விஷயத்தை தான் இதில் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இப்போ நம்ம இதில் முக்கியமான ஆல்ரெடி சொன்ன மாதிரி சில பேரை நாமினேட் பண்ணுறதுக்கான பவரை கொடுக்குறாங்க. அந்த நாமினேட் பண்ணுறது இந்தியர்களாக இருந்தார்கள், அதான் ரொம்ப முக்கியம். த ஆல்சோ நாமினேட் ஃப்ரம் த இந்தியன் த நான் அஃபிஷியல்னா அவங்களுக்கு புரியறமான்னு சொல்லணும் அப்படின்னா இந்த அஃபிஷியல் நான் அஃபிஷியல் இருப்பாங்க. இந்த நான் அஃபிஷியலுக்குள்ளே தான் ஃபஸ்ட்டு இந்தியாவர்களை உள்ளே கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அஃபிஷியல் இருக்கக்கூடிய ஆஃபீஸர் ஸ்டேட்டில் அவங்க வந்தாங்க. சரிங்களா? ஸோ த ஆல்சோ நாமினேட் சம் இந்தியன் நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ் இன் த கவுன்சில். அந்த கவுன்சிலில் நான் இந்தியன்ஸையும் உள்ள நாமினேட் பண்ணுறதுக்கான அங்கீகாரத்தை கொடுத்தாங்க. அதன் அடிப்படையில் 1862 3 பேரை நாமினேட் பண்ணியிருக்காங்க. அவங்க வேற யாரும் கிடையாது, சர் தின்கர் ராவ் அப்படின்னு ஒருத்தர். ஸோ தின்கர் ராவ் மகாராஜா ஆஃப் பட்டிலா. ஸோ மகாராஜா ஞாபகம், ராஜா ஆஃப் பனாரஸ். ஸோ இந்த 3 பேரும் நாமினேட் பண்ணியிருக்காங்க. எந்த சட்டத்துக்கு அப்புறம்? இந்த கவுன்சில் சட்டத்துக்கு அப்புறம் அடுத்த வருஷம் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதுதான் அந்த சட்டத்தோட மிக முக்கியமான கான்செப்ட். அடுத்த கவுன்சில் சட்டத்தில் அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ என்ன பண்ணியிருக்காங்க? ஒன்றும் பண்ணல, ஃபஸ்ட்டு ஒழிச்சிருக்காங்க. 1858 1858 எதை ஒழிச்சிட்டாங்க? ஸோ கம்பெனிக்குள்ளேயோ இழுத்து முட்டாங்க. அதுக்கப்புறம் இலக்காத்துறையாக பிரிச்சிருக்கிறாங்க. இந்தியனுக்கு கொஞ்சம் உள்ள வரதுக்கு கொஞ்சம் ஓகேன்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ். அடுத்த ஸ்டேட்டஸ் இந்தியன் கவுன்சில் 1892 1892 மிக முக்கியமாக என்ன விஷயம்னா பட்ஜெட்டை பற்றி டிஸ்கஷன் பண்ணுறது இங்கே தான் வந்துச்சு. ஒரு பட்ஜெட் ஃபினான்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை டிஸ்கஷன் பண்ணுறதுக்கான கான்செப்ட் இந்த சட்டத்தில் தான் வந்துச்சு. எலெக்ஷன் விஷயத்தை இங்கே தான் பேசினாங்க. இன்டைரக்ட் எலெக்ஷன், ஸோ மறைமுகமாக ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான விஷயத்த இந்த சட்டத்தில் தான் கொண்டு வந்தாங்க. அப்புறம் எம்பவர்மெண்ட் கவுன்சில், அதாவது இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எம்பவர்மெண்ட் கவுன்சில் அப்படின்னா த ஆக்ட் கிவ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் டு த பவர் டு மேக் அண்ட் ரிப்பீல் லாஸ் வித் த பர்மிஷன் ஆஃப் த கவர்னர் ஜெனரல். அதாவது கவர்னர் ஜெனரல் உரிமையுடன் அவருடைய பர்மிஷனுடன் சட்டங்களை உருவாக்கவும் நீக்கவுக்கான பர்மிஷனை கவுன்சிலுக்கே கொடுக்குறாங்க. இப்போ இருக்கிற நடைமுறை ஒன்றா கொண்டு வராங்க. அப்போ கவுன்சிலுக்கான இந்த பவரை எந்த சட்டத்தின் அடிப்படையில் கொண்டு வரணும்? இந்த சட்டம் தான். நான் சொல்கிறேன், புரியுது தானே? இருக்காங்க. இதுதான் இதில் இருக்கக்கூடிய இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். 1892 பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருக்காங்க. இன்டைரக்ட் எலெக்ஷனை கொண்டு வந்திருக்கிறாங்க. அடுத்து மிக முக்கியமான ஆக்ட் இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1909. ரொம்ப ரொம்ப முக்கியம். மிண்டோ மார்லி சீர்திருத்தம் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். இவங்க மார்லி மிண்டோ ரிஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கிலீஷில். ஸோ மிண்டோ மார்லி சீர்திருத்தம் சொல்கிறது இதுவும் ஒரு வகையான சட்டம் தான். இதுவும் ஒரு வகையான கவுன்சில் ஆக்ட் தான். அதை கொண்டு வந்தவங்க பேரை அதை வச்சுக்கிட்டாங்க. எல்லாத்துக்குமே நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? அதனால் மிண்டோ மார்லி சீர்திருத்தம் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இதில் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் மார்லி மிண்டோ ரிஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நல்லா கவனிச்சுக்கணும். மிண்டோ மார்லியில் ஒருத்தர் வந்து செயலாளர், செக்ரட்டரி, இன்னொருத்தர் வந்து வைஸ்ராய். இந்த 2 விஷயம் தெரிஞ்சாகணும். யார் செக்ரட்டரி யார் வைஸ்ராய்ன்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இதில் மிண்டோ அப்படிங்கிறவர் வைஸ்ராய். த ஆக்ட் வாஸ் நேம்டு ஆஃப்டர் ஜான் மார்லிங்கிறது செக்ரட்டரி. ஓகேங்களா? மிண்டோ மார்லிங்கிறது செக்ரட்டரி, மிண்டோங்கிறது வைஸ்ராய் ஆஃப் இந்தியா. அப்போதைக்கு செக்ரட்டரியாக இருந்தவர் மார்லி அண்ட் வைஸ்ராய் இருந்தது மிண்டோ. அதாவது மிண்டோ மார்லி சீர்திருத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு மிக முக்கியமான ரூலாக கருதப்படுது. 1909 இருக்கக்கூடிய ஆக்ட் வந்து ரொம்ப மிக முக்கியமாக கருதப்படுது. என்ன சார்? ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ்டு இந்தியன் இன்வால்மெண்ட், அதாவது இந்தியர்களின் பங்களிப்பு அதிகப்படுத்துறாங்க இந்த ஆக்டின் அடிப்படையில். அதன் அடிப்படையில் த ஆக்ட் அலோட் ஃபார் த லிமிடெட் இன்க்ரீசஸ் டு இன்வால்மெண்ட் ஆஃப் இந்தியா இன் த கவர்மெண்ட் ஆஃப் த பிரிட்டிஷ் இந்தியா. அப்போ பிரிட்டிஷ் இந்தியாவில் இந்தியர்களின் உள்ள வர்றதுக்கான பங்களிப்புங்கிறது அதிகமாக இருந்துச்சு. ரெண்டாவது செப்பரேட் எலக்ட்ரோல் ஃபார் முஸ்லீம். இதுதான் இந்த 9, அதாவது 1909. சரிங்களா? இந்த 1909 மிக முக்கியமாக கருதப்படுது என்னன்னா, பட்ஜெட் தாக்குதல் பண்ணுறது முன்னாடி முக்கியம்னா இதில் முஸ்லீம்களுக்கான வகுப்புவாத ஒதுக்கீடை இங்கே தான் கொண்டு வராங்க. அப்போ முஸ்லீம்கள் ஒரு இடத்துல இருந்து அவங்கள தேர்ந்தெடுக்கிறது முஸ்லீம் வாக்காளர்களாக தான் இருக்கணுங்கிற வகுப்புவாத பிரதிநிதித்துவத்தை முதலாக கொண்டு வந்தது 1909 மிண்டோ மார்லி சீர்திருத்தம், மார்லி மிண்டோ ரிஃபார்ம். ஸோ த செப்பரேட் எலக்ட்ரோல் ஃபார் த முஸ்லீம், அதை முஸ்லீமை எலக்ட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயத்த கொண்டு வராங்க. த லார்டு மிண்டோ ஆல்டோ அங்கே எப்படி சார் ஃபஸ்ட்டு இந்த இலக்காத்துறையை கொண்டு வந்தது, இந்த போர்ட்ஃபோலியோ ஃபாதர் ஆஃப் போர்ட்ஃபோலியோ கன்னிங்னு சொல்கிறோமோ,
இங்கே இந்த லார்டு மின்டோவை தான் நம்ம ஃபாதர் ஆஃப் எலக்ட்ரோன்னு சொல்கிறோம். அதாவது இந்த வகுப்புவாதத்தின் ஃபாதர் யாருன்னா இவர் தான். ஏன் இவர் தான் கொண்டு வந்தார்? ஸோ லார்டு மின்டோ இஸ் ஆல்சோ known as the father of the communal electoral, வகுப்புவாத பிரதிநிதித்துவம். ஸோ இந்த வகுப்புவாத பிரதிநிதித்தின் தந்தை என அழைக்கப்படுவர் யார்? மின்டோ அவர்கள். இது ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் நான் அஃபிஷியல் எலெக்ஷன், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த இன்டைரக்ட் எலெக்ஷனை கொண்டு வர்றது இந்த சட்டத்தின் மிக முக்கியமாக பிரதிநிதியாக கருதப்படுது. அப்புறம் வைஸ்ராயின் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில், இது ரொம்ப முக்கியம். இந்த வைஸ்ராயின் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில்ங்கிற கான்செப்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, த ஆக்ட் அலோட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்தியனை எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் உள்ளே கொண்டு வராங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில்லாம் சாதாரண கிடையாது. நான் அஃபிஷியல் நான் சொன்னது, நான் அஃபிஷியல்ங்கிறது கவுன்சிலில் இல்லாத நபர்கள் நான் அஃபிஷியல். அப்போ கவுன்சில் இல்லாத நபரில் தான் நான் அஃபிஷியல் இன்டைரக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் இங்கே என்ன வருது? இங்கே கவுன்சிலில் இந்தியர்களுக்கு பங்களிப்பு கொடுக்குறாங்க. அப்போ கவுன்சிலில் ஒரு இந்தியரை உள்ளே சேர்க்குறாங்க. ஸோ த எதில் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில், த வைஸ்ராய் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் த ஆக்ட் அலோட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அந்த இந்தியன் டு பி மெம்பர் ஆஃப் எ வைஸ்ராய் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில். அவர் பேர் சத்யேந்திரா பிரசாத் சின்ஹா. சின்ஹாவை ஞாபகம் வச்சுக்கோங்க, சின்ஹா. அரசியல் நிர்ணய சபையில் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவுடைய டெம்பரவரி பிரசிடென்ட் இல்லை, அவர் வேற. சரிங்களா? இந்த சின்ஹா வேற, ஆனால் பேரு சின்ஹா, மறந்துடாதீங்க. பிரசாத் சின்ஹா அவர்கள் தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் டு ஜாயின் கவுன்சில். அவர் தான் முதலாக சேர்ந்தார். அதே நேரத்தில் லெஜிஸ்லேட்டிவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர், இது ரொம்ப முக்கியமாக கருதப்பட்டது. லெஜிஸ்லேட்டிவ்ங்கிறது சட்டமன்றம், இது சட்டத்துறை, சட்டமன்றத்துறை, இதனத்துறை. அட்மினிஸ்ட்ரேஷன்ங்கிறது எக்ஸிக்யூட்டிவ் நிர்வாகத்துறை. த ஆக்ட் மேட் சிக்னிஃபிகண்ட் ஒரு சேஞ்சை வந்து உருவாக்குச்சு. அடுத்து எலக்ட்ரோல் சிஸ்டம், த ஆக்ட் மேட் சிக்னிஃபிகண்ட் சேஞ்ச் இந்த எலக்ட்ரோல் சிஸ்டத்தை ஒரு புது விஷயத்தை உருவாக்குனுச்சு. இதுதான் இதில் மிக முக்கியமானது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மாண்டேகு சேம்ஸ்போர்ட் சீர்திருத்தம். இதில் மாண்டேகு யார், சேம்ஸ்போர்ட் யார் பார்க்க போகிறோம். அதான் உங்களுக்கு தெரியுமே, மாண்டேகுங்கிறது வந்து அசிஷுவல் செயலாளர், செக்ரட்டரி. சேம்ஸ்போர்ட் அப்படிங்கிறது நம்ம வைஸ்ராய். சரிங்களா? ஸோ மாண்டேகு சேம்ஸ்போர்ட் ரிஃபார்ம் ஆல்சோ known as the கவர்மெண்ட் இந்தியன் ஆக்ட் 1919, அதாவது 1919 சொல்கிறாங்க. ஸோ செவரல் சேஞ்சஸ் கொண்டு வராங்க. இது ரொம்ப முக்கியமாக கருதப்படுது. எல்லாமே முக்கியமாக கருதப்படுது. எல்லாமே முக்கியமாக, எல்லாத்துலேயும் ஒரு விஷயத்தை புதுசாக கொண்டு வந்திருப்பாங்க. அதனால் அதெல்லாம் முக்கியம்தான். இப்போ இதில் ஒரு விஷயத்தை என்ன கொண்டு வந்திருப்பாங்கன்னா, நம்ம இப்போ பயன்படுத்திருக்கக்கூடிய 2 துறைகளாக பிரிச்சிருப்பாங்க. இப்போ சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட்டுன்னு 2ஆக பிரிக்கிறோம் இல்லையா? இவங்க சென்ட்ரல் ஸ்டேட்டை 2ஆக பிரித்து சென்ட்ரலை ஃபுல்லாக வைஸ்ராய் கண்ட்ரோலில் கொண்டு வந்து ஸ்டேட்டை 2ஆக பிரிக்கிறாங்க. ஸ்டேட்டை 2ஆக பிரித்து அந்த ஸ்டேட்டில் ஒதுக்கப்பட்ட துறை, மாற்றப்பட்ட துறை அப்படிங்கிற மாதிரி 2ஆக பிரிப்பாங்க. தமிழில் சொல்கிறேன். அப்போ அந்த துறைகளை, முக்கியமான துறைகளை தான் வச்சுக்கிட்டு மித்த துறைகளை கவுன்சில், மெம்பர் ஆஃப் கவுன்சிலுக்கு இல்லை ஒப்படைப்பாங்க. நான் சொல்கிறது நல்லா புரியும் நினைக்கிறேன். சொல்கிறேன், ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். த சப்ஜெக்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் வேர் இன்டு டிவைடட் இன்டு த 2 கேட்டகரி. அதாவது நிர்வாகத்துறையை 2ஆக பிரிக்கிறாங்க. அந்த ஒன்று சென்ட்ரல், இன்னொன்று ப்ரொஃபிஷனாக மாகாணம். மத்திய மற்றும் மாகாணங்கிற கான்செப்டை உருவாக்குறாங்க. நல்லா கவனிச்சுங்க, மத்திய மற்றும் மாகாணம். இதையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இரட்டை ஆட்சின்னு கூட சொல்லலாம். அதாவது 2 விஷயமா இரட்டை ஆட்சின்னு சொல்லக்கூடாது. ஆமாம், இரட்டை ஆட்சி அப்படிங்கிற கான்செப்டே சொல்லலாம். ஒன்று மத்தியம், இன்னொன்று மாகாணம். அதான் சென்ட்ரல் அண்ட் ப்ரொஃபஷனல். ஸோ சென்ட்ரல் சப்ஜெக்டை என்ன பிரிக்கிறாங்கன்னா, சென்ட்ரல் சப்ஜெக்ட் ஃபுல்லாக யார் கண்ட்ரோலில் கொண்டு வருதுன்னா ஃபுல்லாக வைஸ்ராய் தான். ஸோ விச் எக்ஸ்க்ளூசிவ் தே கெப்ட் அண்டர் த சென்ட்ரல் கவர்மெண்ட். கண்ட்ரோல் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கண்ட்ரோல் பண்ணுறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணுது. இங்கே ப்ரொஃபஷனல் சப்ஜெக்ட் வேர் இன்டு சப்டிவிஷன். இந்த மாகாணத்தில் கூடிய நிர்வாகத்துறையை 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ரிசர்வ்டு சப்ஜெக்ட். ரிசர்வ்னா ஒதுக்கப்பட்டனா ரிசர்வ்டு அப்படின்னு ஒதுக்கப்பட்ட. இது டிரான்ஸ்ஃபார்ம், மாற்றப்பட்ட. இந்த ரிசர்வ்டு கண்ட்ரோல் பை த கவர்னர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ். இதில் நல்லா கொஞ்சிக்கோங்க, இங்கேயும் கவர்னர் வருவார், இங்கேயும் கவர்னர் வருவார். கவர்னர் ப்ளஸ் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிறது ரிசர்வ் டிபார்ட்மெண்ட். முக்கியமான துறைகள்லாம் அவங்க எடுத்துக்குவாங்க. மிச்சம் இருக்கிறத கண்ட்ரோல் பண்ண சட்ட இயற்றும் துறை, அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் சப்ஜெக்டை கொடுத்துருவாங்க. துறைகள் இப்போ அந்த மிலிட்ரி அதெல்லாம் அவங்க வச்சுக்கிறது, சும்மா அந்த கல்வி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா இருந்துச்சு, அதெல்லாம் இங்கே கொடுத்துட்றது அந்த மாதிரி. அடுத்து ஃபஸ்ட்டு 1919 கூடிய மிக முக்கியமானது ஓட்டிங் தான் சொன்னியாடா, இது பெண்களுக்கான ஓட்டிங். அப்போ ஃபீமேல் ஓட்டிங் ரைட்ஸ் அப்படிங்கிறது இந்த ஆக்டிலேருந்து தான் கொண்டு வந்தாங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்து இதை பை கேமரலேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா,
இரு அவை. இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய பாராளுமன்றத்தில் கீழவை மேலவைன்னு சொல்கிறோம் இல்லையா, இது இந்த சட்டத்தின் மூலமாக தான் இருக்கக்கூடிய இரவைன்னு சொல்கிறோம் இல்லையா, மக்களவை மாநிலங்களவை சட்டமேலவை சட்டப்பேரவை அது இங்கேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் இங்கே என்ன லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் ரெண்டாக பிரிப்பாங்க. அதுதான் இந்த இங்கே போயிருக்கோம் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இப்படின்னு ரெண்டு அவையாக உருவாக்குறாங்க. அடுத்து டைரக்ட் எலெக்ஷனை ஃபஸ்ட் இங்கே தான் கொண்டு வராங்க. ஸோ இன்ட்ரடியூஷன் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எலெக்ஷன். அது என்ன பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இதில் தான் கொண்டு வராங்க. பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கொண்டு வந்தது 1926. உடனே தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனான்னு கேட்டு வச்சிடாதீங்க. 1926 பப்ளிக் சர்வீஸ் கமிஷனும் ஒன்று உருவாக்குறாங்க. கவுன்சில் ஆஃப் பிரைசஸ் இது ஒன்றும் முக்கியம் கிடையாது. ராஜாங்கத்தில் இருக்கக்கூடிய அவங்களுக்கான இப்போ நம்ம சட்ட மேலவையில் வந்து படித்தவர்கள், அப்புறம் இப்போ நம்ம மாநிலங்களவையில் நம்ம கிரிக்கெட் வீரர் அவங்களாம் வந்து உட்கார வச்சு பேச வைக்கிறோம் இல்லையா, அவங்க அது ஒரு முக்கிய பிரதிநிதியாக கருதப்படுறாங்களே. ராஜாங்கத்தில் இருக்கிறனா ராசர்கள் ராஜா அந்தஸ்தில் இருக்கிறவங்கள ஒரு 108 பேரை கூட்டிகிட்டு வந்து உட்காந்து இதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க, சும்மா பேச. ஆனால் பவர்லாம் கிடையாது, நான் நோ பவர்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா. அப்புறம் கவர்னருக்கு பவர் கொடுக்குறாங்க. இங்கே தான் கவர்னருக்கு பவர். கவர்னர்னா வைஸ்ராய். சரிங்களா. So the governor had complete access to funds and overall rule. So funds எல்லாம் இப்போ தான் கவர்னர் கையில் ஒப்புறது. கவர்னர் இஸ் ஈக்குவல் டு பிரசிடென்ட், இப்போ இருக்கிற பிரசிடென்ட். சரிங்களா. இது குடியரசுத் தலைவர். எஸ். அப்போ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் குட் ப்ரொபோசல். இது ரொம்ப முக்கியம். அதாவது இங்கே இருந்தால் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு சட்டமன்றத்தில் ஒரு சட்டத்தை உருவாக்குவதற்கு போய் சட்டத்தை எப்படி இங்கே பாராளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை உருவாக்குறதுக்கு குடியரசுத் தலைவர் சைன் வேணுமோ இங்கே அந்த கான்செப்டை கொண்டு வராங்க. ஸோ அதான் த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் குட் ப்ரொபோஸ் த லெஜிஸ்லேட்டிவ் பட் த கவர்னர் அப்ரூவ் வாஸ் ரெக்வயர்ட். ஒரு சட்டத்தை உருவாக்கலாம் யாரோட பர்மிஷனோட, கவர்னரோட பர்மிஷனோட. வீட்டா பவர் உங்களுக்கு தெரியும். பிரசிடென்ட்டுக்கு வந்து இப்போ வீட்டா பவர்னு சொல்லிட்டோன்னா அந்த மன்னிக்கும் அதிகாரம், இந்த அப்புறம் வந்து எமர்ஜென்சி பீரியடில் அவருக்கு ஆக்ட் எல்லாம் கொண்டு வரோம்ல, அந்த வீட்டா பவரை இந்த எடுத்து பேசுகிறாங்க. இதுதான் மிக முக்கியமான விஷயமா கருதப்படுது. ஆனால் இது இந்தியர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சா அப்படின்னா ஒரு சில பேர் ஏற்றுக்கிட்டாங்க, ஒரு சில பேர் அப்போதைக்கு ஏற்றுக்கல. ஸோ த பர்பஸ் ஆஃப் த ஆக்ட் வாஸ் த இன்ஷூர் தட் த இந்தியன் வார் ரெப்ரசன்டட் இன் த கவர்மெண்ட். ஹவவர் த ரிஃபார்ம் த வேர் மீட் வித் அ மிக்ஸ்டு ரியாக்ஷன் த காங்கிரஸ். அதாவது காங்கிரஸ்குள்ளேயே ஒரு மிக்ஸ்டு ரியாக்ஷன் வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆனிச்சுன்னா இது நல்ல படம்னு ஒருத்தன் சொல்லுவான், ஒரு கெட்ட படம்னு சொல்லுவான், நல்லா இல்லைன்னு சொல்லுவான். ஸோ ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூ வருதுன்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ இதை வந்து மிக்ஸ்டு தான் இருந்துச்சு காங்கிரஸில். சில லீடர் ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ சுரேந்திரநாத் பானர்ஜி வேறு த ஃபேவர் அக்செப்டிங் த கவர்மெண்ட், நல்லா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் பாலகங்காதர திலகர் ரிஃபார்ம்ஸ் இது வந்து அன்வொர்த்து வேஸ்ட் அப்படின்ட்டு. இதுக்கு அப்புறம் வர்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சைமன் குழு 1927 வருவாங்க. ஆனால் கோபேக் சைமன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறவங்களாம் எகெயின்ஸ்டா இதுக்கு திரும்புறாங்க. ஸோ சைமன் கமிஷன் முதலாக கொண்டு வந்ததுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷன், அதாவது இந்திய அரசியலமைப்பு ரிஃபார்ம் பற்றி, அரசியலமைப்பு சார்ந்த கருத்துக்களை சொல்றதுக்கும் அதை பற்றி ரிஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் இங்கே வந்திருப்பாரு. The Simon Commission was the group of 7 British member parliament appointment in the 1927 to assess Indian readiness ஃபார் கான்ஸ்டியூஷன் ரிஃபார்ம். ஸோ இந்திய அரசியலமைப்பு குறித்து ஆய்வு செய்வதற்காக இங்கே வந்திருப்பாங்க. எல்லாரும் கோபேக்னு கத்துவாங்க. ஸோ ஃபைனலாக இதை வச்சு தான் அவங்க அடுத்த அதாவது நம்மளால செல்ஃப் கான்ஸ்டியூஷன் ஃபாலோ பண்ண முடியுமாங்கிற விஷயத்துக்கு தான் வந்திருப்பார். ஆனால் இவங்கெல்லாம் the purpose, the commission was tasked with the reporting on the working of the Indian constitution and making recommendation for the further step towards the self rule. செல்ஃபா இவங்க ரூல் பண்றதுக்கான இந்த ரிப்போர்ட்டை வந்து ஃபாலோ பண்ண வந்திருப்பாங்க. இங்க சைமனே திரும்பி செல் அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணிடுவாங்க. த கமிஷன் ஹெட் அட் த ஸ்ரீ இது சைமன்கிற ஒருத்தர் தான் இதுக்கு ஹெட்டா இருப்பாரு. அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இதைத்தான் இதுல சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா. எஸ். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க என்ன எல்லாத்தையும் முக்கியம்னாலும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொரு 2 முக்கியத்தை போட்டுக்கோங்க. 1935 இந்திய அரசியல் சட்டம். இந்திய அரசு சட்டம் 1935 அடிப்படையில தான் நமக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷனே எழுதப்பட்டது. கிட்டத்தட்ட 65% எபோ இந்த சட்டத்திலிருந்து தான் நம்ம எடுத்து இப்ப நடைமுறைப்படுத்தியிருக்கோம். அப்ப 1935ங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த சட்டத்தை தான் இப்ப பார்க்க போறோம். த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இந்திய அரசு சட்டம் 1935 இதைத்தான் அதில் கொண்டு வந்திருக்காங்க. ஃபியூச்சர் மட்டும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு கூட்டாட்சியை உருவாக்குறாங்க, ஒரு கூட்டாட்சி தத்துவத்தை கிரியேட் பண்றாங்க. கூட்டாட்சி தத்துவம்னா the act establishes the federal system with a central government and autonomous presidency. முடிஞ்சு போச்சு. அந்த ஒரு வார்த்தை சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் அட்டானமஸ் பிரசிடென்சி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மத்தியில் ஒரு ஆட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. மத்தியில ஒரு ஆட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. அது ஒரு லைன் முடிஞ்சு போச்சுங்க. ஓகேங்களா. அதே நேரத்தில் இதுல இருந்து தான் அந்த 3 லிஸ்ட்டை கொண்டு வராங்க. பொதுப்பட்டியல், அதாவது ஒவ்வொரு துறைகளை 3 பட்டியலா பிரிப்பாங்க. ஒன்று மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல்.
ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட், சென்ட்ரல் லிஸ்ட். இந்த 3 லிஸ்ட்டு தான் துறைகள் சார்ந்து. காடுகளை நீங்களும் ஆக்ட் போட்டுக்கோங்க, நாங்களும் ஆக்ட் போடுவோம். நெடுஞ்சாலைத்துறை மத்திய அரசு நாங்கள் மட்டும் தான் சட்டம் இயற்றுவோம், மாநில அரசு நீங்கள் கேரளாவோ தமிழ்நாடோ சட்டத்தை இயற்றக்கூடாது. காடுகள் நீங்களும் வச்சுக்கோங்க, நாங்களும் வச்சுக்கிறோம். எஜுகேஷன் நீங்களும் சட்டத்தை இயற்றிக்கோங்க, நாங்களும் சட்டத்தை, நாங்கள் NCERT நீங்கள் தமிழ்நாடு அப்படின்னு நீங்கள் பிரிச்சுக்கலாம். இந்த மாதிரி இந்த லிஸ்டெல்லாம் இங்கே தான் கொண்டு வராங்க. சரிங்களா? ஐ மீன் அதுக்கான ஆர்ஜின்னு சொல்கிறேன், உடனே இங்கே கொண்டு வந்தாங்களான்னு சொல்லக்கூடாது, சொல்லிட்டேன். பை கேமரியல் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அப்பர் ஹவுஸ் லோயர் ஹவுஸ். இதில் இந்த அப்பர் ஹவுஸ் லோயர் ஹவுஸ்ங்கிற கான்செப்ட் இங்கே தான் கொண்டு வராங்க. த ஆக்ட்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் த பை கேமரல், அந்த லெஜிஸ்லேட்டிவ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் அப்பர் ஹவுஸ்னு சொல்கிறாங்க, அது கவுன்சில் ஆஃப் ஸ்டேட். அப்பர் ஹவுஸ்ங்கிறது கவுன்சில் ஆஃப் ஸ்டேட், மாநிலவை. அப்பர் ஹவுஸ் மேலவை, மாநிலங்களவை கொண்டு வந்துட்டாங்க. ஃபெடரல் அசம்பிளி லோயர் ஹவுஸ். ஃபெடரல் அசம்பிளினா நம்ம இருக்கக்கூடிய கூட்டாட்சி விஷயத்தை கான்செப்டை கொண்டு வராங்க. ஃபெடரல் கவுட், ஸோ இது உங்களுக்கு தெரியும், ஒரு ஜட்மெண்ட் வச்சு 6, அதாவது ஒரு ஹெட்டு ஒருத்தர் இருப்பார், அது ஒரு புதையாக ஒரு 6 ஜட்ஜ் கொண்ட ஒரு கோர்ட்டை ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க, ஒரு கூட்டாட்சி கோர்ட். அதான் சொல்கிறாங்க, த ஆக்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் த ஃபெடரல் கோர்ட் வித் 1 சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் நோ மோர் தென் 6 ஜட்ஜ். அதாவது 6 பேருக்கு மேலே இருக்கக்கூடாது. சரிங்களா? RBI, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இது மூலம் தான் உருவாக்குறாங்க. அடுத்து எமர்ஜென்சி பவர் கவர்னருக்கு கொடுத்துட்றாங்க. சரிங்களா? அடுத்து செப்பரேட் எலெக்டட், இது ரொம்ப முக்கியம். அதாவது முஸ்லீம்களுக்கான அந்த தனி வகுப்பதத்தை கொண்டு வராங்க. ஆனால் SC/STக்கான விஷயத்தை இந்த இடத்துல சொல்லலை, அதுதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்ட் ப்ரொவைட்ஸ் செப்பரேட் எலெக்டட் ஃபார் முஸ்லீம் அண்ட் சீக்கியர்கள் பட் நாட் ஃபார் த டிஃபரன்ஸ், ஐ மீன் SC/STக்கான அவங்களுக்கு கொடுக்கல. அடுத்து அபால்விஸ், இந்த இது வரைக்கும் கொண்டு வந்தாங்க இல்லையா, அந்த 2 கட்சி முறை, அந்த விஷயத்தை உடைச்சிடுறாங்க. இத்துடன் அது நிறுத்தப்படுகிறது. ஓகேவா? இதுக்கப்புறம் கிரிப்ஸ் வராரு. கிறிஸ்து தூதுக்குழு வர்றதுக்கான ரீசன் என்னன்னா, 1942, 1939, மறந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் 1914 இருந்து 18, 14 to 18. செகண்ட் வேர்ல்டு வார் 39 to 45. 39ல எப்போ வந்து வேர்ல்டு வார் நடக்குதோ, வேர்ல்டு வார் 2 நடக்குதோ, அப்போவே இந்தியர்களின் பங்களிப்பு வேணும்னு பிரிட்டிஷ் யோசிச்சு. ஆனால் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் நம்மளுக்கே தெரியாமல் நம்மளை பார்ட்டிசிபேட் பண்ண வச்சுட்டாங்க. அப்போ ரெண்டாவது வேர்ல்டு வார் நடக்கும்போது நம்ம இங்கெல்லாம் ரொம்ப கான்சியஸாக இருந்தோம். அப்போ நாங்கள் இந்தியர்களை நீங்கள் பங்கு பெற வைக்கக்கூடாதுன்னு இங்கே இருக்கக்கூடிய இயக்கங்கள் சண்டை போடுது. அப்போதைக்கு எப்படியாவது இவங்களை 2ஆம் உலகப் போரில் எப்படியாவது பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும்னு இதில் இருந்து 1939 இருந்தே ஒரு நூலாக போட்டு இந்த ஒன்று சொல்லுவாங்களா, வடை கொடுக்குறது, லட்டு திங்கி ஆசையா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா கொடுக்குறாங்க. நம்ம வேண்டான்னு ஆகி போயிட்டே இருப்போம். அதில் ஒன்று தான் 1942 கிரிப்ஸ் தூதுக்குழு. 1942, அதாவது 1942 மார்ச்சில் ஸ்டார்போர்ட் கிரிப்ஸ் அப்படிங்கிறவர் அவருடைய தலைமையில ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்றாங்க. பிரிட்டிஷ் கேபினெட் கேம் த டிராஃப்ட் டிக்ளரேஷன் ப்ரொபோசல், அதாவது நாங்கள் சில ப்ரொபோசலை கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சில சலுகைகளை நமக்கு கொடுக்குறாங்க. அவங்க கொண்டு வந்த ப்ரொபோசலை நம்ம எடுத்துக்கிறோமா அப்படிங்கிறதான் கான்செப்ட். இது செகண்ட் வேர்ல்டு வாரில் தான் மிக முக்கியமே அதை சொல்லியிருக்காங்க. செகண்ட் வேர்ல்டு வார் ப்ரொவைட் த காங்கிரஸ் முஸ்லீம் லீக், அதாவது காங்கிரஸையும் முஸ்லீம் லீக் வந்து தாஜா பண்ணி சப்போர்ட் பண்ணி, இந்த பாருங்க உங்களுக்கு இதெல்லாம் கொடுக்க போறாங்க, கான்ஸ்டியூஷன் அதாவது அரசியல் நிர்ணய சபை உருவாக்குறதுக்கு நாங்கள் பர்மிஷன் கொடுக்க போறோங்க, வேர்ல்டு வார் முடிஞ்சோடனே உங்களுக்கு அதுக்கான கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஆஃப் இந்தியாவை நாங்கள் கிரியேட் பண்ணி கொடுக்குறோங்க அப்படின்னு ஒரு தாஜா பண்ணுவாங்க. அதுதான் அக்கார்டிங் டு த ப்ரொபோசல். ஃபர்ஸ்ட் என்ன, the constitution of the India was to be framed by the elected constitution assembly by the Indian people. இந்தியர்கள் மூலமாக இந்திய அரசியல் நிர்ணய சபை உருவாக்குவதற்கு இது பரிந்துரைத்தது. The constitution should be the Indian டொமானியம் அந்தஸ்து, அதாவது உங்களுக்கான சுய சிஸ்டத்தை உருவாக்குறது டொமானியம் அந்தஸ்து நாங்க சொல்றோம். There should be one Indian union compromising all the provision and Indian state, அதாவது ஒருங்கிணைக்கப்பட்ட எல்லா மாகாணங்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயத்தை நாங்கள் ஃபாலோ பண்றோம். அதே நேரத்தில் இதுல ஆக்சுவலா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்தா, அது முக்கியமாக ஜாதி வாரியான பிரச்சனைகள், கேஸ்ட் வைஸ் பிரச்சனைகள் வரும் பொழுது அதில் இருக்கக்கூடிய கவுன்சில் இருக்கட்டும், சட்டமன்றங்கள் பொதுவாக பெரும்பான்மையில் இருக்கக்கூடிய அனைவரும் பார்ட்டிசிபேட் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. இது ஒரு பெரிய முக்கிய விஷயம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஆனால் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அவுட்கம் என்ன வந்துச்சு, த மிஷன் இஸ் ஃபெயில்டு. முஸ்லீம் லீக் இதை சப்போர்ட்டே பண்ணல. ஏன் சப்போர்ட் பண்ணல, முஸ்லீம் லீக்கான அவங்களுக்கான வகுப்பாத பிரதிநிதித்துவத்தை பற்றி இதில் பேசலங்களா, முஸ்லீம் லீக் எகென்ஸ்டாக இருக்காங்க. இதைத்தான் அதில் சொல்கிறாங்க, the Muslim League disagree the proposal because they did not declare the support the establishment of the separate state of Muslim. separate state Muslim, அதாவது முஸ்லீமுக்கு செப்பரேட் ஸ்டேட்டை கொடுக்குறோங்கிற ஒரு விஷயத்தை அவங்க பற்றி பேசலை. ஓகேங்களா? அடுத்து கேபினட் மிஷன் 1946 ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? இதில் யார் யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் தான் போனார் இல்லையா கிரிப்ஸ், அவர் ரிட்டன் வருவார். ஸோ கிரிப்ஸு, பெத்திக் லாரன்ஸ், அலெக்சாண்டர் 3 பேர் கொண்ட குழு வருவாங்க. இங்கே வந்து உங்களுக்கு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு இதை அவங்க கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ டக்குன்னு முடிச்சிடலாம். இது ஷட் டவுன் ஆக போகுது சிஸ்டம்.
கிறிப்ஸ் அண்ட் பெத்திக் லாரன்ஸ் 3 பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. இவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, த கேபினட் பிசினஸ் ரிஜெக்டட் த கிளைம் ஃபார் த செப்பரேட் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. அதான் முஸ்லீம்களுக்கு தனி அந்த அசம்பிளி அதெல்லாம் உருவாக்க முடியாதுங்கிறத ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. The cabinet mission rejected the claim for the separate constitution assembly and separate state for the Muslim. அதெல்லாம் கொண்டு வர முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. மற்றபடி எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் கான்ஸ்டிடியூஷன் ரெப்ரசன்டேட்டிவ் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு ஃபாலோ பண்றாங்க. இது எல்லாம் மிக முக்கியமான ஒரு விஷயம். இது மூலமாகத்தான் அவங்க அடுத்த அரசியல் நிர்ணய சபையை உருவாக்குவாங்க. ரொம்ப முக்கியம். அடுத்ததாக மவுண்ட் பேட்டன் திட்டம். மவுண்ட் பேட்டன் திட்டம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க, எங்களுக்கு தனிநாடு வேணும் அப்படின்னு வந்து முகமது அலி ஜின்னா தெளிவாக இருக்கிறாரு முஸ்லீம் லீக்ல இருந்து. அதனால ரொம்ப பேசி மவுண்ட் பேட்டன் அவர்களை வைஸ்ராயா அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. இதுக்கான சுதந்திரத்துக்கான ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணணும் அவங்க இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1947, அதாவது 1945 செகண்ட் வேர்ல்டு வார் ஃபினிஷ் ஆயிரும். அட்லிங்கிறவர் அங்கே பிரதமர் ஆயிடுவார். அவர் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கணுங்கிற ஒரு கருத்தில் கொண்டு மவுண்ட் பேட்டன் அவர்களை மார்ச் மாதம் 1947 இங்கே கொண்டு வராரு. இவர் வந்ததோட நோக்கம் இங்கே சுதந்திரத்துக்கான பணிகளை மேற்கொள்றது. அவர் என்ன பண்றாரு, ரொம்ப பேசி டிஸ்கஷன் பண்ணி இது ஒத்தே வராதுன்னு பேசினதுக்கு அப்புறம் சரிப்பா இந்தியா பாகிஸ்தான் பிரியுது அப்படின்னு அறிக்கைப்படுறாரு. அதான் ஜூன் 3 அறிக்கை பண்றாரு. அதான் மவுண்ட் பேட்டன் பிளான் சொல்றாங்க. ஜூன் 3 அறிக்கைன்னு தமிழ்ல சொல்லலாம். அதுதான் அந்த மவுண்ட் பேட்டன் பிளான். ஓகேவா? அடுத்து இந்த இண்டிபெண்டன்ட் ஆக்ட். இதன் மூலமாக 1947 ஆகஸ்ட் 15 முந்தின நாள் வரைக்கும் இது இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கறதுக்கான சுதந்திர சட்டத்தை உருவாக்குறாங்க. ஜூலை 18 இந்த ஆக்டை உருவாக்கி கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. அதான் இது. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த பணிகளை மேற்கொள்வதற்காக இடைக்கால அரசு உருவாக்கப்படுது. இடைக்கால அரசு 1946 செப்டம்பர் 2 உருவாக்கப்படும். இதன் தலைவராக யார், நேருஜி அவர்கள் இருப்பாரு. இதன் மூலமாக இந்திய அரசியல் நிர்ணய சபை உருவாக்குவதற்கான பணி அமர்த்துவதற்காக இடைக்கால அரசு உருவாக்கப்படுது. இதுடன் முடிவடைகை விட்டது. இதான தமிழாக்கம் தான் நான் கீழே கொடுத்துருக்கேன். இந்த இருக்கு. ஓகேங்களா? த கவுன்சில் சட்டம் இதெல்லாம் நீங்கள் தமிழில் வாசி பாருங்க, கண்டிப்பாக பிடிக்கும். கண்டிப்பாக ஷடோன் ஆக போது அதான் சீக்கிரம் முடிக்கிறேன். மீண்டும் சந்திக்கலாம். அடுத்த நிகழ்ச்சி சந்திப்பு உங்களது விடைபெறுவது உங்கள் அன்பு கார்த்திக். நன்றி, வணக்கம்.